மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒட்டுமொத்த திறனும் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சினா அதிமுக தான். அந்த அதிமுக பரபரப்புக்கு எந்த பஞ்சமும் இருக்கிறது இல்லை. சமீபத்தில் அதனுடைய மிக முக்கியமான தலைவர் எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த கட்சியிலே சீனியர் அவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் அவர்களுக்கு சுமார் 53 வருஷம் இந்த பொது வாழ்வில் அனுபவம் உண்டு. அவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போதும் சரி, எம்ஜிஆர் திமுகவில் இருக்கும்போதும் சரி, கட்சிக்குள்ள அந்த காலகட்டத்திலேருந்தே அரசியலில் தீவிரமாக இருக்கக்கூடிய நபர். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒட்டுமொத்த கொங்கு பெல்ட்டில் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஆரம்பித்து தங்கமணி, வேலுமணி ஏகப்பட்டவர் வந்திருக்காங்க. இவங்க எல்லா பேருமே செங்கோட்டையன் மாதிரி ஒரு பெரிய தலைவராக வர வேண்டும், இல்லாட்டி ஒரு அரசியல் தலைவராக வர வேண்டும்ன்ற கனவு அவங்க எல்லா பேருக்கும் இருந்தது. அப்படிதான் அரசியல் தலைவர் இங்கே உருவாகிறதுக்கு மிக முக்கியமான புள்ளியாக இருந்தது செங்கோட்டையன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் 1970கள் 80களை மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தார். இது எந்தவித மறுப்பும் தெரிவிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்படியான நிலைமையில செங்கோட்டையன் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு கெடு விதிச்சிருந்தாரு. அதிமுக பிரிந்த நபர்கள் எல்லாரும் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும், இதுதான் அவர் வச்ச கோரிக்கை. இந்த நிலைமையில் அவரை ஒட்டுமொத்தமாக ஒரு 4 நாட்களுக்கு முன்பு கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது செயல் நியாயமானதா? ஒரு மிக மூத்த அரசியல்வாதி அவர் மீது இப்படியான போக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வது சரியா? இதுதான் அந்த முக்கியமான கேள்வி. இந்த பரபரப்பு அதிமுக ஆதரவாளர்கள், அதனுடைய வாக்காளர்கள், அவருடைய நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாலுமே கூட அரசியல் தீவிரமாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இது மிக முக்கியமான கேள்வி. இது எப்படியான நடவடிக்கை? முதலாவது, ஒவ்வொரு கட்சிக்கும் சில தன்மைகள் உண்டு. இப்போ பாஜக எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய அடிப்படை சித்தாந்தவாதிகள் தான் அதை நோக்கி நகர்வாங்க. அதில் தலைமை பண்புக்கு வர்றது இல்லையா, அதாவது அமைச்சராக ஆவாங்க, ஆனால் தலைமை பொறுப்புக்கு வராங்க இல்லையா, இவங்களுக்கு பிறப்பின் அடிப்படையிலையோ இல்லாட்டி தலைமுறையாக இதில் இருக்காங்க அப்படின்ற அடிப்படையிலே வரமாட்டாங்க. எங்கேருந்து தூக்கிட்டு வரான்னு தெரியாது, ஆனால் சித்தாந்தவாதிகளை மேலே கொண்டு வருவாங்க. அப்படி தான் நீங்கள் உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், அப்படி தான் நரேந்திர மோடி ஆகட்டும், இப்படி கொண்டு வருவாங்க. இன்னொரு போக்கிட்டு டிஎம்கே, அண்ணாதுரை அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அது கருணாநிதி அவர்களுடைய சொத்து. அந்த கருணாநிதி குடும்பத்திலேருந்து யார் வந்தாலும் சலாம் போடுவாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு கம்பெனி செக்டாராக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிறுவன கட்டமைப்பில் இருக்கும். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமை, ஒற்றை தலைமை வந்து உட்காந்துருச்சு வச்சுக்கோங்க, அதன் மீது முழுமையாக பணிந்து போகக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, இதை உருவாக்கிடுவாங்க. இது எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பித்து ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் தொட்டு இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, 1991 இவர் திருநாவுக்கரசு, அழகு திருநாவுக்கரசு நினைக்கிறேன், இவர் அப்புறம் அமைச்சராக இருப்பார். அந்த காலகட்டத்தில் அதிமுக வெற்றி பெற்று ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டம். மிக முக்கியமாக ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைச்சரவில் ஒரு 3 பேரில் இவர் ஒருத்தர் இருப்பார். ஆனால் இவர் ஒரே நைட்டில் தஞ்சாவூர்லேருந்து வரும்னு நினைக்கிறேன், ஒட்டுமொத்தமாக காரை விட்டு இறக்கி அமைச்சர் பதவி பிடிங்கி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இத்தனைக்கும் அவர் அந்த தேர்தல் ஆகட்டும், அதுக்கு முன்பு ஆகட்டும், ஜெயலலிதாவுக்கு மிக நெருக்கமாக மிகவும் நம்பிக்கையுடைய நபர். ஆனால் எதனால் போகிறார் அப்படின்னா, அவர் உருவாக்கின பின்பம், அதாவது ஜெயலலிதா அவர்கள் தன்னை நம்புறாரு, இந்த அளவில் இல்லாமல் நான் சொன்னாதான் எல்லாமே அப்படியா மாறிச்சுன்னு வச்சுக்கவேன், ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். இது அரசியலை பொறுத்த வரைக்கும். இதில் அரசியல் நியாயம், தர்மம், இந்த இதெல்லாம் மண்ணாங்கட்டிக்கெல்லாம் இடம் கிடையாது. தலைமையினுடைய அந்த மதிப்புகளை குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா, அது யாரால் குறையுதோ அவங்களை தூக்கி எறிகிறது இல்லையா, அதுக்கு எப்போவுமே தயக்கப்படுறது கிடையாது. அது முக்கியமாக ஏடிஎம்கேக்கு அது ஒத்து வராது. இது ஒரு முறை கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் முன்பு ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசிகள் 10 அமைச்சர்கள் நினைக்கிறேன் ஒட்டு மொத்தமாக காலி பண்ணுவார். அதாவது தங்களுக்கு நிகரான அப்படின்ற வார்த்தையில் யாரும் இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு கட்சியை நடத்தவே முடியாது. ஏன்னா நம்மகிட்ட கேட்க மாட்டானுங்க, ஓகே அவருக்கு நிகர் அவர் இருக்கார்ல, அவரே பார்த்துக்கலாம். ஒற்றை தலைமையாக அது முழு மதிப்பும் அங்கே தான் இருக்கணும், முழு பயமும் அங்கே இருக்கணும். எனவே பயபக்தின்னு ஒன்று இருக்கணும், மதிப்புன்னு ஒன்று இருக்கணும். இந்த ரெண்டையும் தக்க வச்சாதான் அதிமுக தலைவராக உங்களால் நீடிக்க முடியும். ஏன்னா அந்த கட்சியினுடைய தன்மை அப்படி. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தன்மை இருக்குன்னா அந்த கட்சிக்கு அப்படியான தன்மை உண்டு. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நடவடிக்கை இருக்கு இல்லையா, இது அந்த போக்கில் தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இதுதான் கட்சியை நடத்த முடியும், இப்படி தான் கொண்டு போக முடியும். ஏகப்பட்ட பவர் சென்டரை வச்சுக்கிட்டு நடத்துறதுக்கு இது டிஎம்கே கிடையாது, இல்லாட்டி கருணாநிதி குடும்பமும் கிடையாது. எனவே இந்த கட்சிக்கு இது சரியாக ஒத்துப்படாது. இந்த நிலைமை செங்கோட்டையன் அவர்களால் என்ன விதமான பாதிப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்குது, இது அடுத்த கேள்வியாக இருக்குது. ஏன்னா தேர்தல் நெருங்க போது இப்படியே அடுத்தடுத்து சங்கடங்களை அனுபவிக்கிறது இல்லையா, மீண்டும் ஒரு தர்ம யுத்தமா அப்படின்னு கிளம்பியிருக்கானுங்க. முதலாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படி செய்யும்போது அவர் முதலமைச்சராக இருந்து கீழே இறங்கியிருக்காரு. சசிகலா அவர்களுக்கு எதிராக ஒரு பெரும் அலை இருக்குது. அதற்கு எதிராக அவர் நிற்கும் போது அவருக்கு பின்னாடி ஒரு 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏகள் அவருக்கு பின்னாடி போனாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அதை எதிர்த்தும் வாக்களித்தாங்க. அப்போது வரைக்குமே பன்னீர்செல்வம் பின்னாடி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எம்எல்ஏக்கள் நின்றார். இது மிக முக்கியம் ஒரு தலைவருக்கு. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் பின்னாடி ஒரு மாவட்ட செயலாளர் கூட பெருசாக போகவே இல்லை. முன்னாள் அமைச்சர்கள் இல்லை முன்னாள் எம்எல்ஏன்னு ஒரு 4 பேர் ஒரு லேபிள் வச்சுட்டு வரலாமே தவிர ஒரு பெரிய அதிர்வலையை அவரால் உருவாக்க முடியல. 53 ஆண்டுகள் பொது வாழ்வில் இருந்தேன், கொங்கு பெல்ட்டில் பல அரசியல்வாதிகள் உருவாருக்கு நான் தான் காரணமாக இருந்தேன்,
என்ன முன்மாதிரியாக வச்சு தான் இங்கே அரசியலும் எடுக்கப்பட்டது. இப்படிலாம் சொல்லப்பட்டாலுமே கூட கடைசி 20 வருடங்கள், கடைசி 15 வருடங்கள் எப்படி அமைஞ்சது அப்படின்னா, அவர் ஏறக்குறைய பவர்லெஸ். அந்த பெரிய பவர் அவர்கிட்ட மிகப்பெரிய அளவு குறைஞ்சிருச்சு. அதனால தான் அவரோட பெரிய செட்டை யாருமே போகவே இல்லை. இத்தனைக்கும் ஆளுங்கட்சி கிடையாது, எதிர்க்கட்சியாக இருக்காங்க. எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே ஒரு பெரிய அளவில் ஒரு 10 எம்எல்ஏ போயிட்டாங்க, 5 எம்எல்ஏ அவரோட போனாங்கன்னா அது ஏற்புடையதாக இருக்கும். எனவே அந்த அளவுக்கு தான் அவருடைய செல்வாக்கு இருக்கும்போது இதை 53 வருஷம் இல்லாட்டி 53 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார் இப்படி இடப்பட முடியாது. இப்போ எப்படியா இருக்கார்? இந்த லெவலில் இடப்படும் போது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வராது அப்படின்னு தீர்மானம் பண்ண வச்சுக்கோங்க. அதில் செங்கோட்டையன் அவர்களை தூக்கி போகிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த நடவடிக்கைன்றது அரசியல் ரீதியாக அவர் தரப்புக்கு அது சரியாக இருக்கும். இவர் தரப்புக்கு நியாயம் கேட்டு இல்லாட்டி அடுத்து ஒரு தர்ம யுத்தத்தை நடத்தலாம். ஆனால் என்ன, ஒரு ஏடிஎம்கேன்ற கட்சியை நடத்துறதுக்கு இதுதான் வழி. அடுத்த 6 மாதங்களில் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமையில் இதுதான் அவரால் செய்ய முடியும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தினகரன் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கும் ஒரு பெரிய வைப்ரேஷனை முக்கியமாக தென் தமிழகத்தில் அவர் உருவாக்கியிருந்தார்ன்றது நிதர்சனமான உண்மை. அதோடு சேர்த்து அவர் பேட்டிகள் கொடுக்கும்போது ஒரு வலுவான ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அப்போ அவருடைய பேட்டியே நானே கூட ரசித்து பார்த்து உண்டு. ஏன்னா சசிகலா அவர்களுக்கு எதிர்மறையான ஒரு போக்கு இருக்கிற காலகட்டத்தில் அரசியலுக்குள்ளே மிக முக்கியமாக எல்லா ப்ரெஸ்ஸையும் மீட் பண்ண ஆரம்பித்தார். அப்போ அந்த ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது இல்லையா, அதெல்லாம் அடித்து நோக்கி போயிருந்தார். அந்த வகையில் அவர் பக்கம் ஒரு பவர் இருந்தது. ஆனால் அவரையும் நீக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த தயக்கமும் காட்டவே இல்லை. இந்த ஒட்டுமொத்த கட்சியில் எங்கே மாவட்ட செயலாளர் இருக்கா, யார் கிளை செயலாளர் இருக்கா, யார் மாவட்ட செயலாளருக்கு பக்கத்தில் இருக்கா, யார் அமைச்சர் எத்தனை நாள் இருந்தாங்க, கிளை செயலாளருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்ற முதற்கொண்டும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் எல்லாத்தையும் அதிமுக பற்றி கரைச்சி குடிச்சு நடத்துனது எல்லாமே சசிகலா அவர்கள். இது மறுப்பதற்கு இல்லை. சசிகலா அவர்களே தள்ளி நிறுத்தப்பட்டார். இது எதனால் அப்படின்னா, இது அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துரோகம் அது இது எது சொன்னாலும் சரி, நீங்கள் அரசியலை ஒன்ஸ் தக்க வச்சுட்டீங்க அப்படின்னா அதை பக்கத்தில் கூடிய பவர் சென்டர் எல்லாத்தையும் நகர்த்திட்டு ஒட்டுமொத்தமாக கையில் எடுத்தால் ஒழியே அதிமுக அப்படின்ற கட்சி இருக்கலையே அதை நடத்த முடியும். அந்த நேரத்தில் சொல்லப்பட்டாலுமே கூட இதெல்லாம் துரோகம், வீழ்ந்துருவார் அப்படின்னு. ஆனால் தொடர்ந்து தன் ஆட்சியை முடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து ஒரு எலெக்ஷனை முடிச்சிருக்காரு, அதுக்கடுத்து ஒரு எலெக்ஷனை முடிச்சிருக்காரு. வெற்றி தோல்வின்ற தாண்டி அந்த ரெட்டலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது தன் கையில் வச்சிருக்காரு. அதிமுகன்ற கட்சியை ஒட்டுமொத்தமாக கட்டுப்பாட்டு வச்சிருக்காரு. எனவே ரெட்டலை யார் கையில் இருக்கோ அவங்களுக்கு தான் ஓட்டுன்ற அளவில் தான் அதிமுக தொண்டர்கள், அதிமுக நிர்வாகிகள் இருப்பாங்க. இப்போ அவர் கையில் தான் இருக்குது, எடப்பாடி பழனிசாமி அவர் கையில். எனவே நீங்கள் எவ்வளோதான் வரலாறு சொன்னாலும் சரி, அனுபவம் சொன்னாலும் சரி, இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள் சொன்னாலும் சரி, ஆனால் நிப்பாட்டிட்டு யார் கையில் ரெட்டலை இருக்கோ அந்த பக்கம் தான் இது சாயுது. எனவே இது அதிமுகவுடைய குணம். இதில் நியாயம் தர்மம் இருக்குல்ல, இதையெல்லாம் தாண்டினது அந்த பவர் சென்ற அந்த அதிகாரத்தை யார் தக்க வைக்கிறார், அதில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கை ஓங்கி இருக்கு. அதுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை செங்கோட்டையனால் உருவாக்கப்படுதுன்னா அவர் தூக்கி எறிகிறார். இது அரசியல். சரி, இதில் எழுப்பப்படக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அமைச்சராக இருந்தவர், அவரையே அது மூத்தவர் வேறு, அவரே நீக்கப்படுறாங்க இல்லையா, இது பலவீனமாகாதா அப்படின்னா நன்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதில் செங்கோட்டையன் அவர்கள் 2016 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு அதுக்கப்புறம் முடியாமல் போய் அப்போ இறந்து போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. இதுதான் நீங்கள் நியூஸை நீங்கள் தேடி பார்த்து 2016 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும்போது அந்த ஒட்டுமொத்த 28 பேர் பட்டியல் அறிவிப்பாங்க. அதில் வேலுமணி தங்கமணியில் ஆரம்பித்து விஜயபாஸ்கரில் தொட்டு பன்னீர்செல்வம் ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொட்டு 28 பேர் பட்டியல் இருப்பாங்க. இந்த 28 பேர் பட்டியலில் செங்கோட்டையன் அவர்கள் பேரே இருக்காது. ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் 2012 அவருடைய அமைச்சர் பதவியை பிடிங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் கிடைக்கவே இல்லை. அவருக்கு திரும்பவும் அமைச்சர் பொறுப்பு கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஆள் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மா ஆகிறார் இல்லையா, அவர் ஆனதுக்கு அப்புறம் தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை நினைக்கிறேன் அதை கொடுக்குறாரு. அப்போ ஏறக்குறைய ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டம் வரைக்கும் அவருக்கு அமைச்சர் பதவியே கிடைக்கல, எம்எல்ஏ கிடைச்சது பெருசாக இருந்துச்சு. இவ்வளோ மூத்தவராக இருக்காரு, ஏன் எம்எல்ஏ மட்டுமே ஆகிறாரு, ஏன் சின்ன ஒரு சாதாரண அமைச்சராக கூட ஆக முடியல? இந்த காரணத்தினால தான் அவருக்கு சிஎம்மும் கிடைக்கல. அதாவது அன்றையத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவியை இழக்கிறாரு. அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்லாட்டி செங்கோட்டையன் அவர்கள் கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக ஜெயலலிதா அவர்களால் அங்கீகாரம் கொடுக்காமல் தவிர்க்கப்பட்டவர். அவருக்கு நீங்கள் ஒரு முதலமைச்சர் பதவி கொடுத்து ஒரு சிக்கல் வருன்றதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போச்சு. இதில் நாம் கவனிக்க வேண்டிய வருடங்கள் ஒன்று இருக்குது. இந்த அரசியலை சும்மா பாருங்களேன், கவனிக்க வேண்டிய வருடங்கள் ஒன்று இருக்குது. 1972 அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில், 70களில் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் எடப்பாடி பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இன்றைக்கு அதிமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பகுதியில் ஒரு பெரிய லெவலில் வளர முடியாத சூழல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் மாவட்ட செயலாளர் இருந்தவர்
செங்கோட்டையன் அவர்கள். இந்த செங்கோட்டையன் அவர்களால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்க ஆரம்பிச்சு. இது ஆரம்ப காலகட்டம். 1982 ஜெயனியா மாறும்போது, ஜெயலலிதா அவர்கள் அணியா தனியாக பிரியும் போது 2 பேருமே எம்எல்ஏ பதவியில் வெற்றி பெறாங்க. இதில் தான் ஜெயலலிதா அவர்களுக்கு நெருக்கமாகறாங்க. 2011 பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய தளபதியாக இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள். அவர் சொல்றதா வேத வாக்கா மாறிச்சு. அந்த எலெக்ஷனை அப்படிதான் சந்திச்சாங்க. ஆனா 2012 விதி விளையாட்டில் அவருடைய அமைச்சர் பதவியை பிடிக்கிட்டாங்க. இதில் தான் நம்ம கவனிக்கணும், யார் ஒருவர் இந்த மிகப்பெரிய தலைவர் பக்கத்துக்கு நெருக்கமாக இருந்து நிகராக வளர்றாங்களே அவங்களுடைய பதவி நிச்சயம் காலியாகும். ஏன்னா அவங்களுக்கு நிகராக போயிருக்காங்க. அவங்களால ஏதோ காரணத்தால் வச்சுக்கவே, ஆனால் பிடுக்கப்பட்டோம். அதுக்கு நிகராக போகிறது இல்லையா, அரசியலில் மிகப்பெரிய ஆபத்து. அதனுடைய பாதிப்பு 2016 எம்எல்ஏவாக மட்டுமே இருக்கார். ஆனால் இவர் தொடர்ந்து அமைச்சராக இருக்கார். 2017 இவருக்கு அமைச்சரவை கொடுக்கறது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனவே அரசியலை பொறுத்த வரைக்கும் வெறும் அனுபவம் மட்டும் கிடையாது, அவரோட கன்சிஸ்டன்சி எப்படி அவங்க மேலே மேலே நகர்ந்து வராங்க, அந்த ஒட்டுமொத்த கட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அப்படி வழி நடத்துகிறாங்க, அவங்க மீது எல்லா பேரும் கொண்ட நம்பிக்கை, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த நடவடிக்கை தான் சரியாக போக முடியும். இதை நான் முன்பு சொன்ன மாதிரி அழகு திருநாவுக்கரசர் விவகாரம் இல்லையா, அதுவும் ஆகட்டும், அதுக்கு முன்பு ஆகட்டும், அதனுடைய தலைவர்களே அப்படிதான். நீங்கள் மதிப்பும் அதன் மீது ஒரு பயபக்தியும் இருக்கணும். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சியை நடத்தவே முடியாது. அப்படியான போக்கு இல்லை, அந்த நிலைமையை யாராவது உருவாக்குறாங்க, மதிப்பை குறைக்கிறாங்க, இல்லாட்டி பயமே நிர்வாகிகளுக்கு வராது அப்படின்ற நிலைமையை யாராவது உருவாக்குறாங்கன்னா அவங்க முழுமையாக நீக்கிறது தான், அதுதான் அதிமுகவுக்கு நல்லது. செங்கோட்டையன் அவருக்கு நல்லதா இல்லையான்றதை தாண்டி அந்த கட்சிக்கு அதுதான் நல்லது. எனவே பதிவோட இறுதியாக அதிமுகன்ற கட்சிக்கு இந்த நிலைப்பாட்டை தான் போக முடியும். இதில் என்ன மாதிரியான சிக்கல்களை செங்கோட்டையன் அவர்களால் உருவாக்க முடியும்? என்னை நோட்டீஸ் கொடுக்காம தூக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் அப்படி தூக்கியிருக்காங்க. மாவட்ட செயலாளர் கேள்வி கேட்காம தூக்கியிருக்காங்க. பல நேரங்களில் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டம் வரைக்கும் அமைச்சராக இருப்பான், அடுத்த நாள் ரோட்டுக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துலாம் இஷ்யூ பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. நோட்டீஸ் கொடுக்காம தூக்குவாங்க ஜெயலலிதா அவர்கள். தூங்கி எழுந்திரிச்சா காலைக்கு எவனுக்கு அமைச்சர் பதவி இருக்கும் இல்லைன்றது தெரியவே தெரியாது. அந்த லெவலில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். இந்த விஷயத்தை ஜெயலலிதா அவர்கள் தீவிரமாக கடைபிடிச்சிருந்தாரு. இந்த கட்சி இப்படி நடத்தினா தான் உண்டு. அதில் செங்கோட்டையன் அவர்கள் அடுத்து நீதிமன்றம் செல்வார், அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் போவார். இதெல்லாம் என்ன பவர் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னா இதில் முன்பு எல்லா பேருமே இதை முயற்சி எடுத்தாங்க. இந்த முயற்சி எல்லாத்தையும் முறியடிச்சு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுகவையும் அந்த ரெட்டலையும் கையில் வச்சிருக்காரு. ஆனால் என்ன, இதில் ஒரு வழக்கு ஒன்று இருக்குது இந்த ரெட்டலை மேலே. அதில் செங்கோட்டையன் அவர்களும் இணையருக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இணைஞ்சதுன்னா அது வலுப்பெறும், அவ்வளோதான். ஆனால் தற்போதைய நிலைமையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கீழே ஒரு பயபக்தியும் மதிப்பும் இருக்குன்னா இந்த நடவடிக்கையை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது அவரால். ஆனால் என் போன்றவர்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இந்த திமுக ஆட்சி எப்படியா ஒழிச்சு கட்டணும், இதுக்கு ஒட்டுமொத்தமாக பலமாக இருந்து ஏதாவது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும்போது, அந்த கட்சியை அமைப்பு ரீதியாக குக்கிராமங்கள் ஆரம்பித்து எல்லா இடங்களும் அமைப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரே கட்சி, அதை நிகராக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக. அந்த கட்சி அடுத்தடுத்து இப்படியான பரபரப்பில் சிக்கிறது, இல்லை சிக்கல்களை சிக்கிறது, அவசியமில்லாத குழப்பங்களை உருவாகிறது இல்லையா, இது தவிர்க்கப்பட வேண்டியது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது குறைஞ்சபட்ச பலவீனத்தை ஏற்படுத்தும். ஏன்னா எதிர்கட்சியாக திமுகவுக்கு எதிராக செயல்பட வேண்டிய நேரத்தில் கட்சிக்குள்ள இருக்கிற நபர்களுடைய எதிர்ப்புகள் இல்லையா, அதை சமாளிச்சுக்கிட்டே பொழுது போகிறது இல்லையா. என்னை கேட்டால் அவசியமற்றது, ஒரு மதிப்பற்றது. இப்போது தேவை என்னன்னா, எப்படியாவது திமுக கவர்மெண்ட்டை முடிச்சுக்கட்டும். அதுக்கு அதிமுகவால் முடியும்னா அது இன்னும் பலமாக திமுகவுக்கு எதிரான அரசியலில் தீவிரப்படுத்தணுமே ஒழிய உட்கட்சியில் உட்காந்து குழப்பிருக்கு இல்லையா. இதுதான் சங்கடமான விஷயம்.